ஸோ இப்போ நம்ம சாப்டர் 11 பார்க்க போகிறோம். ஸோ சாப்டர் 11ல் இப்போ நம்ம வந்து ஸ்கெட்சப்பில் டிஃபால்ட்டாக நம்ம பண்ண முடியாத விஷயங்களை சில காம்ப்ளிகேட்டடான சில ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம வந்து பிளக்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணி தான் நம்ம வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியும். ஸோ பேசிக்கலாக இப்போ சொல்லப்போனால் வந்து ஒரு ஸ்பைரலான ஒரு காம்பனண்ட்டோ இல்லை வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரியான ஒரு விஷயம் இல்லை வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரியான ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்கெட்சப்பில் டிஃபால்ட்டாக வந்து பண்ணுறது கஷ்டம். ஸோ பிளக்கின்ஸ் மாதிரியான ஒரு விஷயத்த இன்ஸ்டால் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அவங்களே சில சாஃப்ட்வேர்ஸ்க்குன்னு பிளக்கின்ஸுக்குன்னு அவங்க செஞ்சு தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து நம்ம நினச்ச இமேஜினரியாக சில விஷயங்கள் சில காம்பனன்ட்ஸ்லாம் வந்து நம்ம அதில் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது என்ன, அதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே போய் நம்ம எப்படி பிளக்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ ஒர்க்கிங் வித் இம்பார்ட்டன்ட் பிளக்கின்ஸ். ஸோ பிளக்கின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சப்புக்கு ஏகப்பட்ட பிளக்கின்ஸ் அவைலபிள் கமர்ஷியலாக. ஸோ அதில் சில விஷயங்கள் வந்து லைசன்ஸ்டாக இருக்கும். ஸ்கெட்சப் கம்பெனியோட ப்ராப்பராக லைசன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சில பிளக்கின்ஸ் வந்து லைசன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பிளக்கின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து முக்கியமான பிளக்கின்ஸ்னால் எது, ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து நம்மளோட மாடலை இன்னும் சீக்கிரமாக நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த பிளக்கின்ஸ் எப்படி யூஸ் பண்ணி பண்ணுறதுங்கிறதுல பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் கிரியேட்டிங் காம்பனன்ட்ஸ் யூசிங் பிளக்கின்ஸ். ஸோ நம்ம காம்பனன்ட்ஸ் இது முன்னாடி வரைக்கும் நம்ம பேசிக்காக உள்ளது இப்போ ஃபர்னிச்சரோ இல்லை வந்து நம்ம ஒரு ஸ்டேர் கேஸோ இல்லை வந்து ஒரு ஹேண்ட் ரெயிலோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் கிரியேட் பண்ணோம். பட் அதை தாண்டி சில காம்பனன்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு மாதிரி இப்போ எலிவேஷனுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி பர்ஃபரேட்டடாக ஒரு மாதிரி ஹெக்ஸகனல் ஷேப்ஸில் நமக்கு நிறையா வருது அப்படின்னா அந்த மாதிரியான காம்பனன்ட்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது பிளக்கின்ஸ் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பர்ஃபரேட்டட் வால் அப்படிங்கிறதுல எப்படி வந்து ஒரு பர்ஃபரேட்டட் வால் கிரியேட் பண்ணுறது. ஸோ பர்ஃபரேட்டட் வால் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து இப்போ ஒரு ஸ்கொயர்ஸ் மாதிரி நிறையா ஸ்கொயர்ஸ் இருக்கும் ஒரு பிளெயினில் ஃப்ரண்ட் வாலில். ஸோ அதில் வந்து ஒன்று வந்து உள்ளே வந்து 2 இன்ச் திக்னஸ்க்கு ரிசர்ஸ் ஆகிருக்கும், சில இது வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கும். ஸோ ஒன்று ரிசர்ஸ்டாக இருக்கும், எக்ஸ்போஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்ஃபரேட்டட் வால் எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கர்வ்ட் சர்ஃபேசஸ்லாம் எப்படி வந்து, ஏன்னா கெச்சப் பொறுத்த வரைக்கும் கர்வ்ட் சர்ஃபேசஸில் ஒர்க் பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஸோ இந்த மாதிரி பிளக்கின்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான கர்வ்ட் சர்ஃபேசஸ்லாம் எப்படி கிளியர் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பாப்புலர் கமர்ஷியல் பிளக்கின்ஸ். ஸோ நம்ம வந்து எப்படி நமக்கு இப்போ ஸ்கெட்சப்பில் பாப்புலராக உள்ள கமர்ஷியல் பிளக்கின்ஸ்லாம் எது, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட மாடலை வந்து ஈஸியாக ஃபினிஷ் பண்ண போகிறோம், எஃபிஷியண்ட்டாக ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்கெட்சப்பில் போய் அது எல்லாத்தையும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ள வந்தாச்சு. இப்போ எப்படி வந்து நம்ம பிளக்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ டூல்ஸில் நமக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றுலேயும் நமக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் அவைலபிள். இதில் விண்டோ அப்படிங்கிற ஆப்ஷனில் நமக்கு அந்த டேபில் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுல உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ இதில் நம்ம ஒவ்வொரு டெம்ப்ளேட்டையோ இல்லை மற்ற விஷயங்களோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷனு. அப்படி இல்லாமல் எக்ஸ்டென்ஷன் மேனேஜர் அப்படின்ட்டு நமக்கு ஒரு டேப் இருக்கும். ஸோ இதில் போய் நம்ம இதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டாக என்னெல்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க முடியும். ஸோ நம்ம இந்த சாண்ட்பாக்ஸ் டூல்ஸ்லாம் வந்து ஸ்கெட்சப்பாலே நமக்கு வந்து டிஃபால்ட்டாக அவங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தது, இந்த அட்வான்ஸ்டு கேமரா டூல்ஸு, டைனமிக் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டிஃபால்ட்டாக அவைலபிள். ஸோ இதில் இன்ஸ்டால் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்குது. ஸோ இந்த டேப் மூலியமாக தான் இப்போ நம்ம வந்து இந்த rbs.rbz அப்படிங்கிற அந்த ஃபைலை தான் வந்து நம்ம எக்ஸ்டென்ஷனாக இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபைலை தான் நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறதே வந்து ஸ்கெட்சப் கணக்கில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்கெட்சப் எக்ஸ்டென்ஷன்லாம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ கூகுளில் நார்மலாக ஸ்கெட்ச்யூகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வரும். ஸோ ஸ்கெட்ச்யூகேஷன் பிளக்இன் அப்படிங்கிறதுலையோ இல்லை உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து ஸ்கெட்ச்யூகேஷன் அப்படிங்கிற அந்த வெப்சைட் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேப் ஓப்பன் ஆகும், அவங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அவங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இதில் நீங்கள் ஸ்கெட்சப்புக்கு உண்டான எல்லா விஷயங்களுமே இருக்கும். ஸோ இதில் பிளக்இன் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த மீடெக் இன்ஜினியரிங் ட்ரஸ்ட் பிளக்இன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணுறவங்க, இப்போ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், ஸோ அவங்களுக்கு இந்த ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான பிளக்இன் அவைலபிள். ஸோ எம்சி ஃபாலோ அண்ட் கீப் அப் அப்படிங்கிறது, ஸோ டெக்ஸ்ட் எடிட்டருக்கு உண்டான பிளக்இன், டிடி லைப்ரரி, ஓவர் செலக்ட், ஸோ டூல்ஸ் ஆன் சர்ஃபேஸ், இப்படி ஏகப்பட்ட உங்களுக்கு
பிளகின்ஸ் அவைலபிள். ஸோ இது எல்லா பிளகின்ஸுமே எல்லாரும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ஃபீல்ட்ஸுக்கு தகுந்தாப்புல தான் அவங்கவுங்க பிளகின்ஸ் டவுன்லோட் பண்ணிப்பாங்க. ஏன்னா மேஜராக வந்து ஆர்கிடெக்சர் சிவில் யூஸ் பண்ணாலுமே பட் நிறையா வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை நிறைய டிபார்ட்மெண்ட்ஸும் ஸ்கெட்சப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் இங்கே பிளகின்ஸ் அவைலபிள். ஸோ இதில் ஏகப்பட்ட பிளகின்ஸ் அவைலபிள். ஸோ இதில் இப்போ நீங்கள் வந்து ஒன்று டவுன்லோட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ட்ரெஸ் பிளகின் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் டேப் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களோட டிஃபால்ட்டாக உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து சைனப்பில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அவைலபிள். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சைனப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டொனேட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவைலபிள் இருக்கும். ஸோ டவுன்லோட் அப்படிங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிளகின்ஸ் எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது. இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக கூகுளில் போய் இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நீங்கள் வேறு ஏதோ ஒரு பிளகின் இதில் இல்லாத நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நார்மலாக கூகுளில் நீங்கள் எப்படி சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். பட் இந்த வெப்சைட் அப்படிங்கிறது உங்களுக்கு கலெக்டிவாக ஓரளவுக்கு எல்லா பிளகின்ஸுமே அவைலபிள். அதே மாதிரி இது கூட ஓரளவுக்கு ட்ரஸ்டட் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரியான வெப்சைட்லேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டவுன்லோட் ஃபோல்டரில் உங்களுக்கு வந்து அந்த பிளகின்ஸ்லாம் அவைலபிள் ஆகிடும், டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் நான் இங்கே பேசிக்காக நான் எப்போதும் நான் சொல்கிற மாதிரி ஒரு பேஸ் பிளேன் வரைஞ்சி காம்பனன்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ விண்டோஸில் போய் எக்ஸ்டென்ஷன் மேனேஜர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் இன்ஸ்டால் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறதுல உள்ளே போய் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கோ அந்த இடத்துல நீங்கள் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஃப்ரெடோ அப்படிங்கிற அந்த டூலை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஃப்ரெடோ அப்படிங்கிறதுக்கு பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு 4-5 பிளகின்ஸ் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் அப்படின்னோடனே உள்ளே நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஃப்ரெடோ லைப்ரரிஸ் ஃப்ரெடோ 6 அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம எனேபிள் வச்சுக்கிட்டோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு சிம்பிள் வந்து நமக்கு வருது. ஸோ மறுபடியும் அதை இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம கர்வி லாஃப்ட் அப்படிங்கிற ஸ்கெட்சப்பை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ அதுவுமே நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் சோப் ஸ்கின் பபிள் அப்படிங்கிறத நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ அதுவுமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஷேப் பெண்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்கெட்சப் ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுறோம். அதுவும் சோப் ஸ்கின் பபிள் அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 1001 பிட் அப்படிங்கிறதையும் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ அதுவுமே நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஓரளவுக்கு நமக்கு தேவையான அந்த கமர்ஷியல் பிளகின்ஸ் ஸோ எப்படி நமக்கு ஈஸிஃபைடாக ஒரு இதை முடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா பிளகினுமே ஆல்மோஸ்ட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒவ்வொரு பிளகின்ஸையும் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் இதெல்லாம் இந்த டூல்ஸ்லாம் நான் எடுத்து விட்டுறேன். ஸோ அதே மாதிரி தான் நார்மலாக இப்போ நீங்கள் வந்து எப்படி வந்து டூல்ஸ் எல்லாம் அவைலபிள் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நமக்கு இங்கே வந்து ஒவ்வொரு டூலையும் நம்ம வந்து அவைலபிள் பண்ணுறோம். நீங்கள் அங்கே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு இங்கே காமிச்சிரும். ஸோ நீங்கள் ப்ராப்பரான ஒரு டூலை இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் தான் இங்கே காமிக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ண எல்லா பிளகினுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு எல்லாத்தையும் இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ண எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோமா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த பிளகின்ஸ்லாம் ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கர்வி லாஃப்ட் அப்படிங்கிற அந்த டூல் பார்ப்போம். அந்த பிளகின் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கர்வி லாஃப்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுலே நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு டூல். ஸோ ஒரே ஒரு பட்டன் மட்டும்தான், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அது மட்டும்தான். ஸோ இப்போ கர்வி லாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வரைஞ்சாலும் ரெட் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு காம்பனண்ட்டை வரைய முடியும். ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் இப்படி ஆர்ச் மாதிரி போட்டிருக்கீங்க. ஸோ இது ரொம்ப பேசிக்கான ஆர்ச் வேணும், நான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாகவே போட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு ஆர்ச் மாதிரியான இந்த மாதிரியான ஒரு கர்வ்ஸில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பேரபெட் போடணும் அப்படின்னா எப்படி அதை போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஈஸியான வழி இந்த நம்ம கர்வி லாஃப்ட் யூஸ் பண்ணி எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த மாடல் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு டைரக்ஷனில் திரும்பி இருக்குது.
ஸோ எப்படியோ ஒரு இடத்துல இப்படி இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்குது அப்படின்னா, கர்வி லாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வரைஞ்சாலும் அது வந்து ரெட் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெட் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி தான் வரைகிறேன். ஸோ இதில் உங்களுக்கு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ஒரு சைஸில் எனக்கு இங்கே ஒரு பேரப்பட் வேணும் அப்படின்னா இது எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாடல் வரைஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டார்டிங் டு எண்டு டு வரைக்கும் இந்த காம்போனண்ட்டை சேராமல் தனியாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு லைன் நீங்கள் வரைஞ்சிக்கணும். உங்களுக்கு எந்த பாத் வேணுமோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியுது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லைன் இருக்குது உங்களுக்கு. ஸோ இங்கே ஒரு லைன் இருக்குது ப்ளஸ் இந்த காம்போனண்ட்டு. ஸோ மூணே விஷயம்தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த காம்போனண்ட்டை கிளிக் பண்ணி இந்த கர்வி லாஃப்ட் அப்படிங்கிற இந்த ஷேப் பெண்டரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது வந்து கர்சருக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி எனக்கு சொல்லுது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரைட் லைனை கிளிக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அந்த கர்வ்டு லைன். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஷேப் வரணுமோ அந்த ஷேப்புக்கிட்ட அந்த லைனை போய் கர்வ் லைனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது காட்டுவீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா இப்போ இது 3 விதமாக காட்டுது. பார்த்தீங்கன்னா இப்போ அப் ஏரோ அமுக்குனீங்க அப்படின்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான 3 டைரக்ஷனில் காட்டும் எந்த மாதிரியான வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா அப் ஏரோ டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இது அவுட்டரில் இருக்குது. சப்போஸ் இது இன்னரில் வேணும் அப்படின்னா ஸோ அப்பு டவுன் அது அப்படிங்கிற அந்த ஏரோ ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி வருது. ஸோ உங்களுக்கு பார்த்து கரெக்டாக நீங்கள் இதான் ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்டர் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அப்படி ஒரு ஷேப் கிடச்சிரும். இஃப் சப்போஸ் இதை வந்து நீங்கள் வந்து தப்பாக வரைஞ்சிட்டீங்க, உங்களுக்கு வந்து ஸ்லீக்காக தான் வேணும், இவ்வளோ திக்னஸில் வேண்டாம் அப்படின்னா அதே தான் சிம்பிள். இப்போ நீங்கள் வரைஞ்ச அந்த ஸ்கொயரை நீங்கள் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெட் ஆக்சிஸில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது சேம் மெத்தட் தான். அதே மாதிரி ஸ்டார்டிங் டு எண்டில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு காம்போனண்ட்டை கிளிக் பண்ணுறீங்க. ஷேப் பெண்டர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி லைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திக்னஸில் வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதே திக்னஸில் உங்களுக்கு அந்த காம்போனண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஷேப் பெண்டரோட பேசிக்கான ஒரு மெத்தடு. இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் காம்ப்ளிகேட்டடாக நீங்கள் பண்ணிக்கலாம். நான் அதையுமே ஒரு சில காம்ப்ளிகேட்டடான சில விஷயங்கள் நான் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெட் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி மறந்துடக்கூடாது. ஷேப் பெண்டரை பொறுத்த வரைக்கும் ரெட் ஆக்சிஸ் மட்டும்தான். ஸோ ஒரு காம்போனண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. நான் டெலிட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ காம்போனண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் நான் ரைஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் மறுபடியும் இதுக்கு மேலே ஸோ மேக்ஸிமம் பார்த்துக்கங்க ஒரே காம்போனண்ட்டில் பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா ஷேப் பெண்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ காம்போனண்ட் இருந்தாலும் சிங்கிள் ஒரு காம்போனண்ட்டை நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று நிறைய காம்போனண்ட் வச்சுருந்தீங்கனாலும் எந்த காம்போனண்ட்டை கிளிக் பண்ணுறீங்களோ அதை மட்டும் தான் கணக்கில் எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே நான் இப்படி வரைகிறேன். ஸோ இதை ஆர்ச்சாக மாற்றிக்கிறேன். ஸோ இப்படி ஒரு ஷேப்பில் இருக்குது. நான் இதையுமே வந்து நான் வேறு கலர்ஸ் சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கலர், அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கலர். ஸோ இங்கே நம்ம கலர் கொடுக்க மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்படி ஒரு ஷேப்பு சேம் மெத்தடு தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காம்போனண்ட்டை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஷேப் பெண்டர் அப்படிங்கிற அந்த டூலை கிளிக் பண்ணுறோம். ஸ்ட்ரைட் லைன், அதுக்கப்புறம் நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்க அந்த கர்வ்ட் லைன். ஸோ என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரியான ஷேப் உங்களுக்கு கிடைச்சோன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஷேப்ஸை நீங்கள் ஷேப் பெண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக ஷேப் பெண்டர் மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன், ரேம்ப். இப்போ நம்ம வந்து ஒரு பில்டிங்கில் ரேம்ப் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஆங்கிளில் ஆரம்பித்து எண்டிங்கில் ஒரு ஆங்கிளில் முடியும்.
ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை எப்படி வந்து நான் ஷேப் பண்டர் யூஸ் பண்ணி போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா ஷேப் பண்டர் மாதிரியான டூல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரியான ரேம்ஸ்லாம் நம்ம வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம், ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல். ஸோ இப்படி ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஒரு க்யூப் மாதிரி ஒன்று வரைஞ்சிட்டேன். ஸோ இதில் நீங்கள் ஸ்லாண்டிங், ஒரு பேசிக்கான ஒரு ஸ்லாண்டிங்கில் கொடுத்துக்குங்க. ஸோ நான் இப்போதைக்கு நான் ஜென்ரலான ஒரு டைமென்ஷனில் இப்படி ஸ்லாண்டிங் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் தகுந்தாப்பில் நீங்கள் வந்து உங்களோட ஆங்கிளை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன லென்த் இருக்கோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் இங்கே நமக்கு எக்ஸாக்டாக வரும். ஸோ நான் அதை கொஞ்சம் பெருசாகவே வரைஞ்சிக்கிறேன், இல்லைனா வந்து நமக்கு சைடில் ஒட்டி ஒட்டி வந்துடும். ஸோ இங்கேருந்து மறுபடியும் ஸோ இப்படி ஒரு ஆங்கிள் மறுபடியும் கரெக்டான ஆங்கிளில் வரைங்க, இல்லைனா வந்து அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ மறுபடியும் இங்கேருந்து இன்னொரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ மறுபடியும் இங்கேருந்து, ஏன்னா நமக்கு அந்த நம்ம ரேம்போட வித்தை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அது கரெக்டாக பார்க்குறதுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இதோட 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு இங்கே பிரெத்தாக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ மறுபடியும் டூல்ஸு, ஷேப் பண்டர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன், சாரி நம்ம இங்கே ஸ்ட்ரைட் லைன் க்ரியேட் பண்ணல. ஸோ ஸ்ட்ரைட் லைன் க்ரியேட் பண்ணோம். ஸோ மறுபடியும் டூல்ஸு, ஸ்ட்ரைட் லைன், எந்த லைன் வேணுமோ அங்கே என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ஸ்டீப்பாக ஆரம்பித்து அப்படியே கிராஜுவலாக போய் இங்கே உங்களுக்கு கடைசியான திக்னஸில் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரேம்ப் க்ரியேட் பண்ணுறோம். இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கர்வ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஏதாவது ஒரு பாத்து ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த டூல் வச்சு க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஷேப் பண்டர் அப்படிங்கிற அந்த டூல். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கர்வி லாஃப்ட் அப்படிங்கிற இந்த டூல் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த டூலை வச்சு நம்ம நிறைய காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாம். நான் சொல்கிறேன். இதுலேயுமே நான் வந்து இன்னொரு 2 டெக்னிக்ஸ் நான் இந்த ஷேப் பண்டருமே வச்சு நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு எலிவேஷன் போடுறீங்க. அந்த எலிவேஷனுக்கு இப்போ பாருங்கள், நான் ஒரு ஜென்ரலாக ஒரு பிளேன் ஒன்று வரைகிறேன் வெர்டிக்கலாக. ஸோ வரைஞ்சிட்டேன். இப்போ இதை போய் நான் எடிட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாலிகன் நான் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ பாலிகன் எடுத்தாச்சு. சைட்ஸ் நான் வந்து டிசைட் பண்ணுறேன், 8 சைட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாலிகன் ட்ரா பண்ணுறேன். கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ எட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போது இதை ஒரு சின்ன ஒரு லெவல் ஆஃப்செட் பண்ணுறேன். ஆஃப்செட் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணி ஸோ இன்டூ 10 டைம்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஒரு சில இதில் நமக்கு பிளெயின்ஸ் வந்து கட் ஆனதுனால நமக்கு அங்கே அந்த பிளெயின்ஸ்லாம் கட் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் இன்டூ 10 டைம்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு மேலே உள்ளதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த இடத்துக்கு மட்டும் தேவையோ அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு. ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லா பிளேன்ஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இதையுமே வந்து சேம் மெத்தட் தான், காப்பி பேஸ்ட். எத்தனை இன்டூ 10 டைம்ஸ் அப்படின்னா இன்டூ 10 டைம்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த பிளேனை தாண்டி உள்ளதெல்லாம் டெலிட் பண்ணிக்கோங்க.
இங்கே வந்து ஒரு லைன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு எந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு அன்ரிலேட்டடாக வேணுமோ அதெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. கலர்ஸ் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லோ கலர் வேணுன்னா எல்லோ கலர், ஸோ ப்ளூ கலர் வேணும்னா ப்ளூ கலர், ஸோ க்ரீன் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரீன் கலர் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ உங்களோட எலிவேஷனுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அந்தந்த கலர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸுக்கு நான் அதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு அந்த பேட்டர்ன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும்போது கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பேக்கில் உள்ளதெல்லாம் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த சென்டரில் உள்ளதெல்லாம் வேணும்னா டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போ ஒரு மெஷ் மாதிரியான ஒரு காம்போனண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ எண்டு டு எண்டு நீங்கள் வந்து ஒரு லைன் ஷேப் பெண்டருக்கு எப்படி வந்து நமக்கு தேவைப்படுமோ அப்படி. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஆர்ச் ஒன்று வரைகிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் பேரலாக வந்து கரெக்டாக வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா இதோட ப்ரொப்போர்ஷனுக்கு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா மட்டும்தான் அது கரெக்டாக வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும்போது கரெக்டாக க்ரியேட் ஆகும். ஸோ மறுபடியும் இங்கேருந்து ஒரு ஆர்ச் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது ஒன்றும் இல்லை, சேம் மெத்தடு தான். நம்ம எந்த மெட்டீரியலை வந்து மாற்றணும்னு நினைக்கிறோமோ அது ப்ளஸ் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு லைன் நம்ம வந்து பேஸில் க்ரியேட் பண்ணி ஆகணும் நம்ம பேசின மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு மெட்டீரியல், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கப்புறம் கர்வ் லைன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெஷ்ஷு ஃபார்ம் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே வந்து ஒரு மெஷ் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ தெரியுது உங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பேட்டர்னில் வேணாலும் எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு இப்படி க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு பேட்டர்னில் எனக்கு வேணும் அப்படின்றப்ப இப்படி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் மெத்தட், ஃபஸ்ட்டு காம்போனண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கப்புறம் கர்வ் லைன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரெட் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஸோ அப்படின்னா மட்டும்தான் அது உங்களுக்கு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடுச்சு. இதை இப்போ நான் ரொட்டேட் பண்ணி ஸோ வேறு ஒரு பேட்டர்ன் நான் வந்து வேறு ஒரு ஃபார்மேட்டில் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அதை நான் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பேட்டர்ன் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து நான் ஒரு சர்க்கிள் மாதிரி நான் வந்து ஒரு ஆர்ச் ஒன்று ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு ஆர்ச் ஃபார்ம் பண்ணியாச்சு. சேம் மெத்தட், ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே நம்ம வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையணும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட் லைன், அப்புறம் கர்வ் லைன். ஸோ ஒழுங்காக வரல அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஆக்சிஸில் இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு தலைகளாக இருக்குது. ஸோ இதில் நிறையா உங்களுக்கு என்ன மாதிரியான பாத்தில் அது வந்து காட்டுதோ அந்த மாதிரியான இதில். ஸோ இது நமக்கு ஓரளவுக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த அந்த மெட்டீரியலை கிடச்சிருச்சு. ஸோ அது கரெக்டாக நீங்கள் என்டர் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து போயிடும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்,
கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பாத்தில் வேணுமோ அந்த பாத்தில் உங்களுக்கு அந்த மெட்டீரியல் வந்ததுக்கப்புறம் என்டர் கொடுத்தீங்கன்னா அது கிரியேட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி ஃப்ளிப் அலாங் க்ரீன் கொடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு எக்ஸாக்டாக நீங்கள் வந்து கரெக்டான ஆக்சிஸில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேப்லாம் வராது. ஸோ நான் ரேண்டமாக நான் ஒரு டைமென்ஷனில் கொடுத்தனால தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஷேப்லாம் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஷேப் பண்ணுற வச்சு மேக்ஸிமம் எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து இந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் கர்வி லாஃப்ட்டுமே கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த ஃபாலோ மீ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், அப்புறம் இந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணுறது தான் கர்வி லாஃப்ட் அப்படிங்கிறதுமே. ஸோ இதில் நான் பேசிக்காக வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை பண்ணி காட்டுறேன். எப்படி வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ மீ கொடுத்து ஒரு இந்த மாதிரியான ஒரு கர்வி லாஃப்ட் மாதிரியான ஒரு டூலை வச்சு நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக ஒரு டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இதில் இப்போ நம்ம வந்து ஒரு ரிங்கு மாதிரியான ஒரு விஷயம் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் இருந்துச்சுன்னா நமக்கு பெட்டராக இருக்கும். தூக்கி கொண்டு வந்து ஓரளவுக்கு எக்ஸாக்டாக இருக்க இடத்துல கொஞ்சம் சென்டராக பார்த்து மேலே தள்ளி வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு காப்பி பண்ணி கீழேயும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் கர்வி லாஃப்ட் அப்படிங்கிறதுல லாஃப்ட் பை ஸ்ப்ளைன் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அது கேட்கும் செலக்ட் எட்ஜஸ் 2 3 4 கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மெட்டீரியல் வந்து அந்த மாதிரியான ஒரு ஷேப் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 4 எட்ஜுமே ஜாயின் ஆகும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ 4 எட்ஜுமே ஜாயின் ஆகும். அதுக்கப்புறம் இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கர்வாக வேண்டாம், நமக்கு வந்து இப்படி இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் வேணும் அப்படின்னா அந்த மாதிரியான இதுக்கு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக எக்ஸாக்டாக சர்க்கிள் மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு ஷேப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து எக்ஸாக்ட் சர்க்கிள் கிடையாது, ஒரு மாதிரி இந்த மாதிரியான ஷேப்பு. ஸோ இதில் ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ இது எல்லாமே ஒரு டெக்னிக் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம வரைஞ்சதில் ஹாஃப், இப்போ இந்த சர்க்கிளோட ஹாஃபில் நமக்கு கிரியேட் ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இடையில உள்ள நமக்கு கொஞ்சம் பெருசாக வச்சுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸில் வந்து நமக்கு ரொம்ப அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த செக்மெண்ட்ஸை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், கொஞ்சம் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். ஸோ அதே மெட்டீரியல் தான், கரெக்டாக அந்த பார்த்து கொடுத்து மறுபடியும் மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இது வரும். ஸோ இதில் நீங்கள் இந்த டீட்டெயிலிங் ஆட் பண்ண உங்களுக்கு இந்த செக்மெண்ட்ஸ் கூடிட்டே வரும். ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெக்னிக்கு. உங்களுக்கு இப்போ வந்து வயர் ஃப்ரேம் மாதிரி வேணும் அப்படின்னா வயர் ஃப்ரேம் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் டீட்டெயில் ஆட் பண்ணணுன்னா டீட்டெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜாமெட்ரி வெறும் உங்களுக்கு வந்து சாலிடாக இல்லாமல் வெறும் இந்த லைன்ஸ் மட்டும் தெரியணும் அப்படின்னா அந்த மாதிரி லைன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹரிசாண்டல் லைன்ஸ்னால் ஹரிசாண்டல் லைன்ஸ். ஸோ உங்களுக்கு இதில் வந்து இன்னும் டீட்டெயில் ஆட் பண்ணணுன்னா அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ உங்களுக்கு அந்த வெர்டிக்கல் லைன்ஸ்லாம் தெரிய வேண்டாம் அப்படின்னா அந்த மாதிரியான அது. ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஓகே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஷேப் ஒன்று கிடச்சிரும். ஸோ இதுக்கு நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து கலர்ஸ் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடையில உள்ள இந்த லைன்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிக்கோங்க. நம்ம க்ரியேட் பண்ண அந்த இதெல்லாம் டெலிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் போயிடும். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டான என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் அதை நீங்கள் கரெக்டாக ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரியான இதெல்லாம் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மெத்தடு தான். ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் வச்சு நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெஃபரன்ஸ் பிளேன் வச்சு நான் அதை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ப்ளூ ஆக்சிஸில் தான் நம்ம வந்து அப் அண்ட் டவுன் மூவ் பண்ண முடியும். ஸோ ஓரளவுக்கு மூவ் பண்ணியாச்சு. மறுபடியும்
இங்கேருந்து இன்னொரு பிளேன் இங்கே இந்த பக்கம், மறுபடியும் அங்கேருந்து இன்னொரு பிளேன். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்து மூலியமாக கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக அந்த ஆர்ச் மாதிரி வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம கரெக்டாக மிட் பாயிண்ட் பிடிச்சி ஸோ சும்மா ஒரு டிஃபால்ட்டான ஒரு பாத்து வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஸோ கரெக்டாக அந்த பாத்தை நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ அது நமக்கு பார்த்து நம்ம கரெக்டாக கொடுக்காதனால நமக்கு டிஃபரெண்ட் ஷேப்ஸ் வந்து ஆங்குலராக ஒரு மாதிரி வருது. ஸோ நீங்கள் அதை எக்ஸாக்டான பார்த்து நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக சில விஷயங்கள் பண்ணும்போது அந்த பார்ட்ஸ் நீங்கள் எக்ஸாக்டாக டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இதே சேம் டெக்னிக் தான். நீங்கள் அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் உங்களோட செக்மெண்ட்ஸை. ஸோ சேம் மெத்தட். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒயர் ஃப்ரேம் வேணும்னா ஒயர் ஃப்ரேம், நெட்டு வேணும்னா நெட்டு, இல்லை சாலிடாக வேணும் அப்படின்னா சாலிட். ஸோ அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிளேன் க்ரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்னொரு நமக்கு இந்த அதாவது கர்வி லாஃப்ட் அலாங் பாத் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கு. ஸோ இதையுமே நான் வந்து இன்னொரு டெக்னிக் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம கர்வி லாஃப்ட் அப்படிங்கிறதுல இப்போ நம்ம வந்து இப்படி ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 2 ஷேப் க்ரியேட் பண்ணியாச்சு. இதை ஹோல் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த கர்வி லாஃப்ட் பை ஸ்ப்ளைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்படி ஒரு ஃபார்ம் உண்டாகும். ஸோ இதை நீங்கள் மறுபடியும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன இதில் டைமென்ஷன் வேணுமோ இல்லை என்ன மாதிரியான டீட்டெயிலிங் வேணுமோ அந்த மாதிரி டீட்டெயிலிங் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நம்ம மேலே வச்சுப்போம் இந்த டூல் பாரை. ஸோ இப்படி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே நமக்கு இதெல்லாமே நமக்கு இதில் இருக்கிறது தான். ஸோ இங்கே வந்து நமக்கு 45 டிகிரி அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே ரொட்டேட் ஆகும். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து ரொட்டேட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் இங்கே ஜெனரேட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு ஒரு ஷேப் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து கலர்ஸும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம கர்வி லாஃப்ட் அப்படிங்கிறத வச்சு நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக ஒரு நம்ம ஷேப்ஸ் நமக்கு டிசைர்டு ஷேப்ஸை வந்து எப்படி காம்ப்ளிகேட்டடான ஷேப்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து சோப் ஸ்கின் அப்படிங்கிற ஸோ இந்த பிளகினை பற்றி பார்ப்போம். ஸோ இதில் பேசிக்காக இப்போ நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைகிறேன். ஸோ ரெக்டாங்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து நமக்கு என்ன மாதிரியான ஒரு ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நான் வந்து ஒரு 80 ஃபீட் அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம். ஸோ மறுபடியும் இங்கேருந்து இன்னொரு 80 ஃபீட். ஸோ மறுபடியும் இங்கேருந்து ஒரு 80 ஃபீட். மறுபடியும் இங்கேருந்து ஒரு 80 ஃபீட் கொடுத்தாச்சு. இப்போ இடையில உள்ள லைன்ஸ் எல்லாம் நீங்கள் டெலிட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நமக்கு அந்த லைன்ஸ் எல்லாம் தேவையில்லை. அப்படி இடையில நிறைய லைன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு அங்கே கரெக்டாக அந்த பபுள் க்ரியேட் ஆகாது. ஸோ இப்போ இதெல்லாம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நமக்கு ஜெனரேட் சோப் ஸ்கின் இருக்கும். ஸோ சோப் ஸ்கின் அப்படின்னோடனே இங்கே நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஒரு சர்ஃபேஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அதை நீங்கள் என்ன டீட்டெயில் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டிவிஷன்ஸ் கூட்டணும் அப்படின்னா கீழே வந்து நீங்கள் அந்த டிவிஷன்ஸை கூட்டிக்கலாம். ஸோ 30 அந்த மாதிரி நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்டர் அமுக்கினேன் அப்படின்னா எனக்கு சோப் ஸ்கின் பபுள் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து இதை ரூஃபாக கூட யூஸ் பண்ணலாம். சில எக்ஸிபிஷன் சென்டர் அந்த மாதிரியான ஒரு பில்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ரூஃபாக யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு சோஃபா மாதிரி நான் எதாவது பண்ணுறீங்க அதுக்கு அந்த மாதிரியான ஒரு டைப் ஃபர்னிச்சர் எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இது ஓகே கொடுத்துருங்க. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படியே ஒரு ஸ்ட்ரக்சரை. இப்போ மறுபடியும் இதை இந்த ஜெனரேட் சோப் பபுள் அப்படின்ட்டு இருக்க அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த காம்போனண்ட்டை வெளியே எடுத்துக்குவோம். தனியாக நம்ம வந்து
வச்சுப்போம். ஏன்னா நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக வரைஞ்ச லைன் இருக்கனால நமக்கு அது வந்து கரெக்டாக க்ரியேட் ஆக மாட்டேங்குது. நம்ம வந்து கரெக்டாக அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே ப்ரெஷர் அப்படிங்கிறது காட்டும். ஸோ இதில் வந்து 50 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ரெஷர் உருவாகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ புரியுது, நம்ம ப்ரெஷர் சைஸ் வந்து நம்ம அதிகமாக கொடுத்துட்டோம், அதனால நமக்கு வந்து சைஸ் வந்து ரொம்ப இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து 50ங்கிற ஓவர் ப்ரெஷர் கொடுத்துட்டோம். ஒருவேளை நம்ம வந்து 10 அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரெஷர் சைஸ் கரெக்டாக இருக்கும்போது நமக்கு அந்த சோப் பபுள் வந்து மேலே கீழே அப்படிங்கிற மாதிரியான சைஸஸில் இருக்கும். இப்போ நான் வந்து வேறு சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு காட்டுறேன். ஸோ சேம் அதே தான். ஸோ ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். நமக்கு இங்கே இந்த அவுட்லைன் மட்டும் இருந்தால் போதும். ஸோ கரெக்டாக அந்த அவுட்லைன் மட்டும் வச்சுட்டு ஹோல் செலக்ட் பண்ணி சோப் ஸ்கின் மாதிரி கொடுத்தீங்கன்னா அங்கே ஒரு இது ஃபார்ம் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து டிவிஷன்ஸ் கூடணும் அப்படின்னா ஒரு 20 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சோப் பபுள் ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் இப்போது க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுப்போம். இந்த லைனை டெலிட் பண்ணிவிடுங்க. ப்ரீவியஸ் லைன் நம்ம யூஸ் பண்ணுறப்ப இருந்ததை டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரும். ஸோ அதில் வந்து 5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுது. ஸோ இதே வந்து +5 அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் தெரியும். 2 அப்படின்னா ஒரு ப்ரெஷர் வரும். ஸோ 20 அப்படின்னா ஒரு ப்ரெஷர் வரும். ஸோ உங்களுக்கு என்ன ப்ரெஷர் வேணுமோ அந்த ப்ரெஷரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுது. இங்கே 6 அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரெஷர், 5 அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரெஷர். ஸோ இப்படி தான் நம்ம வந்து சோப் ஸ்கின் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபார்ம்ஸ்லாம் ஜெனரேட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து நம்மளோட மாடல்ஸ் சிம்பிளிஃபைடாக பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ கடைசியாக நமக்கு வந்து 1001 பிட் அப்படிங்கிற அந்த டூல் பார் பார்ப்போம். ஸோ இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஜென்ரலாக உள்ளதை ஸோ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் டூல்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு டூல் இது. ஸோ நமக்கு வந்து கரெக்டான அந்த ஃபேஸில் எப்படி நம்ம வந்து ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த டூல் தான் அது. ஸோ இதில் வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் எப்படி டிவைட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான டூல் இப்படி நிறைய இருக்குது. ஸோ இந்த டூல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு இது வந்து ஃபில்லட் பண்ணுறது. ஸோ ஃபில்லட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே நமக்கு எந்த லைனுக்கு அப்படிங்கிறத வரும். ஸோ நமக்கு வந்து ரேடியஸ் வரும். ஸோ 30 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அங்கே 30 அப்படிங்கிற மாதிரியான ஃபில்லட் கிடச்சிரும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சேம்பர் டிஸ்டன்ஸ் 0 0 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக அந்த இடத்துல நமக்கு வந்து ஃபில்லட் க்ரியேட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அரே பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து இப்படி ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு வந்து அரேயை மாறணும் அப்படின்னா ஸோ எத்தனை என்டிட்டி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரேயை மாறும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு லைனில் ஒரு ரெஃபரன்ஸ் லைனில் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ எந்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அரே க்ரியேட் ஆகிடும். அதே மாதிரி தான் இது வந்து பாத் அரே. இப்போ சர்க்குலர் பாத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது க்ரியேட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அரே க்ரியேட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸோ இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஓப்பனிங்ஸ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ நான் எப்படின்னு நான் சொல்கிறேன்.
ஸோ இது ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற டூல் தான். நம்ம நார்மலாக ஸ்கெட்சப்பில் உள்ள டிஃபால்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஓப்பனிங் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து ஓப்பனிங் வித் எவ்வளோன்னு இருக்கும். ஸோ 10 ஃபீட், இங்கேயும் வந்து ஒரு 10 ஃபீட் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா கிரியேட் ஓப்பனிங். ஸோ 10 ஃபீட் அப்படிங்கிற 10 ஃபீட் 10 ஃபீட் பை 10 ஃபீட் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது. ஸோ நமக்கு ஓப்பனிங் கிடச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு இங்கே ஈஸியாக நமக்கு வந்து ஓப்பனிங்ஸ் கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே க்ரூவ்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு பிளேனை க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ டைமென்ஷன்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு க்ரூவ்ஸ் கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு க்ரூவ்ஸ் கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி இது ஸ்டெப்ஸ் மேக் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இங்கே எல்லா டைமென்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் டைப்ஸு. ஸோ டிஃபால்ட்டாக இது எல்லாமே நமக்கு வந்து நார்மலாக அவைலபிள் தான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமென்ஷன் எவ்வளோ கொடுக்குறீங்களோ டைப் 1 டைப் 2 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டைப் சி கொடுக்குறேன். எந்த பாத்தில் உங்களுக்கு வேணுமோ அந்த பாத்தில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர்ஸ் உருவாயிடும். ஸோ அதே மாதிரி தான் இது எல்லாமே ஸ்டேர்ஸ் டைப்ஸ் தான். ஸோ இது வந்து எஸ்கலேட்டர் பில்ட் பண்ணுறது. அதே மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ ஹைட்டில் நீங்கள் வந்து என்ன டைமென்ஷன் என்ன எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த பாத்தில் வேணுமோ அந்த பாத்தில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எஸ்கலேட்டர் பில்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து விண்டோஸ் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறது, டோர் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் ட்ரெஸ்ஸஸ் மேக் பண்ணுறது, முல்லியன்ஸ் க்ரியேட் பண்ணுறது மாதிரியான டூல்ஸ் தான். எல்லாம் பேசிக் டூல்ஸ் தான். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து நம்ம சோப் ஸ்கின் பபுள் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி எக்ஸ்டென்ஷன்ஸ் மேனேஜ் பண்ணுறது, எப்படி எந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டூல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷேப் பெண்டர் அப்படிங்கிற அந்த டூல் பார்த்தோம். ஸோ எப்படி நம்ம டூல்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இதில் போய் நம்ம இன்ஸ்டால் பண்ண ப்ளகின்ஸ்னால் ஆல்ரெடி வந்துடும். ஸோ ஷேப் பெண்டர் அப்படிங்கிற நம்ம டூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு ஷேப் பெண்டர் அப்படிங்கிற டூல் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெட் ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் தான் ஷேப் பெண்டர் ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மலாக ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பாத்தை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அது பாத்துக்கு தகுந்தாப்பில் அது க்ரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் சோப் ஸ்கின் பபுள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதுவுமே நம்ம வந்து கர்வி லாஃப்ட் அப்படிங்கிற டூல்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரியான ஷேப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணோம். அப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம அந்த அரேஸ் அந்த ஸ்டெப்ஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுதான் வந்து நமக்கு பேசிக்காக கமர்ஷியல் அவைலபிளான ப்ளகின்ஸோ இல்லை மற்ற விஷயங்களோ வந்து ஸ்கெட்சப்பில் எப்படி நம்ம எஃபிஷியண்ட்டாக ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது. இதை வச்சு நீங்கள் உங்கள் டிசைன் பொறுத்து நீங்கள் உங்களோட டிசைன்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் எப்படியோ அதை இந்த மாதிரியான டூல்ஸை வச்சு இது வந்து நான் சொன்னது வந்து பேசிக்காக நம்ம பண்ணுற சில விஷயங்கள். ஸோ இந்த டூல்ஸை வச்சு நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு உங்களோட டிசைனுக்கு எந்த மாதிரியோ நீங்கள் அந்த மாதிரி இந்த டூல்ஸ்லாம் வச்சு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களோட மாடலை நீங்கள் இன்னும் பெட்டராக கூட உங்களோட மாடலை க்ரியேட் பண்ணிக்கலாம்.